வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல் கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசோசியேட்டிவ்க்கான பதவி, கிளர்க்குக்கு உண்டான பதவி தாங்க உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 27/8/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1538 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஒரு 65 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா சர்க்கிள்லையுமே வேலைவாய்ப்பு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட், ஸோ இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரி முடிச்சிருந்தாவே இந்த ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் 2 வகையான எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மொத்தமாக வந்து 100 மதிப்பெண் இருக்க போதுங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 30 கொஷினும், நியூமரிக்கல் எபிலிட்டி 35 கொஷினும், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின், மொத்தமாக 100 கொஷின் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதில் செலக்ட் ஆகிறவங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் 190 கொஷினும் 200 மதிப்பெண்களும் எக்ஸாம் வந்து நடக்க போது. இதுக்கும் நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது. அடுத்த கட்டமாக லோக்கல் லாங்குவேஜுக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து எந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. நான் வெர்பலுக்கான டெஸ்ட் 3 பேசேஜ் இருக்குது, 15 கொஷின்ஸு. அப்புறம் இதிலே கொடுத்துருக்காங்க வெர்பல் டெஸ்ட் வந்து ஒரு 20. மொத்தமாக இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மதிப்பெண்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. ஸோ தமிழ்லே எக்ஸாம் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. தமிழ்லே எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண பாருங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 24,050 ரூபாய் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க கிளர்க்கு ஜாபுக்கு. அதனால நல்ல ஒரு சேலரி, போக போக சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்க போதுங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரி மட்டும் 750 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், அந்த கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம் போன்ற இடங்கள் வந்து எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இதிலே இருக்க பாருங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் அண்டு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் தான். ஸோ நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷனுங்க. டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான். இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி யூஸ்வலாக பேங்க் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணுமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தாங்க. பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணிடுறேன். எதுவும் இல்லை, ஸ்டார்டிங்கில் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. நேம், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ் மாதிரி வந்து காமிக்கும். ஸோ வெரிஃபிகேஷன்னா அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ வந்து லைவாக அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோவை அப்லோடும் பண்ண போகிறீங்க, லைவாக கேப்சரும் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அதாவது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, என்ன கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, கம்யூனிட்டி என்ன, அட்ரஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் எங்கே சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ பேஜ் வரும். அதுக்கப்புறம் அப்லோட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருள் ரேகையை அதை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஹேண்ட் ரிட்டன் கிளேஷன் அப்லோட் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் பண்ண போகிறீங்க. முடிஞ்சதுங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வீடியோ தேவைப்படுது, அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல ரோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.